தங்கம் விலை நேற்று 2 முறை சரிந்து மாலை மீண்டும் உயர்ந்ததா? இன்று மீண்டும் சரிந்திருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? இந்த சரிவு அப்படியே தொடருமா? தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி என்ன சொல்கிறார்? தங்கம் விலை குறைந்தால் தங்கம் வாங்குபவர்களுக்கு மகிழ்ச்சி, ஆனால் முதலீட்டாளர்களுக்கோ அதிர்ச்சிதான். தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு அடுத்த ஒரு கவலை தொற்றிக்கொண்டது. அது என்ன? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். நேற்று ஒரே நாளில் மட்டும் தங்கம் விலை 3 முறை மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் தங்கம் விலை அதிரடியாக குறைந்து தங்கம் வாங்குபவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று காலையில் தங்கம் விலை சவரனுக்கு 5360 ரூபாய் குறைந்த நிலையில் பிற்பகலில் சவரனுக்கு அது மேலும் 2240 ரூபாய் என குறைந்து 7600 ரூபாய் குறைந்திருந்தது. அப்போது ஒரு சவரன் 1,01,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. அதேபோல ஒரு கிராம் 12,670 ரூபாய்க்கு சரிந்து பொதுமக்களிடையே வியப்பை ஏற்படுத்தியது. இந்த சூழலில்தான் மாலையில் 3வது முறையாக விலையில் மாற்றம் ஏற்பட்டது. தங்கம் விலை குறைந்த வேகத்தில் அதிரடியாக உயர்ந்தது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று மாலை சவரனுக்கு 5,360 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,06,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. மேலும் கிராமுக்கு 670 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 13,340 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்த நிலையில்தான் இன்று காலை தங்கம் விலை அதிரடியாக குறைந்துள்ளது. அதன்படி 22 கேரட் தங்கத்தின் விலை கிராமுக்கு 340 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 13,000 ரூபாய்க்கும், சவரனுக்கு 2,720 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,04,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையும் கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 240 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்து ஒரு கிலோ 2,40,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. காரணம், ஈரான் அமெரிக்கா போர் தொடங்கியதிலிருந்தே தங்கம் வெள்ளி விலை சரிந்து கொண்டுதான் இருக்கிறது. இருந்தாலும் நேற்று மாலை ட்ரம்ப் திடீரென ஈரான் மீதான சண்டையை 5 நாட்கள் ஒத்திவைக்கப் போவதாக சொல்லியிருந்தார். இதனால் உடனடியாக தங்கம் விலை உயர்ந்தது. ட்ரம்பின் அறிவிப்புக்கு ஈரான் அப்போது செவிசாய்க்கவே இல்லை. ட்ரம்ப் வெளியிட்ட தகவலை ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் முற்றிலுமாக மறுத்துவிட்டது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என தெளிவாக தெரிவித்திருக்கிறது. மேலும் தற்போதைய போர் சூழ்நிலையில் தங்களது இலக்குகள் நிறைவேறும் வரை எந்த ஒரு பேச்சுவார்த்தையையும் ஏற்க முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டை ஈரான் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மேலும் ட்ரம்ப் தனது பதிவில் கூறியதை பார்க்கும்போது ஈரானுக்கு எதிராக அவர் வெளியிட்ட மிரட்டல்களிலிருந்து பின்வாங்கும் ஒரு முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த மோதலில் மிக முக்கிய அம்சமாக இருக்கும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்மூஸ் குறித்து ஈரான் தனது நிலைப்பாட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என தெரிவித்திருக்கிறது. ஈரானுக்கு எதிராக செயல்படும் நாடுகளுக்கு இந்த முக்கிய கடல் வழித்தடம் திறக்கப்படாது என்றும் தொடர்ந்து கட்டுப்பாட்டில் இருக்கும் என்றும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறிவிட்டது. போரை நிறுத்துகிறோம், பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது என்று ட்ரம்ப் ஒரு பக்கம் நம்பிக்கையாக சொல்லிக் கொண்டிருந்தாலும் அதை ஈரான் மறுத்துவிட்டதால் மோதல் மேலும் தீவிரமடையக்கூடிய ஒரு அபாயம்தான் உருவாகி உள்ளது. ஆக மொத்தம் போர் நிற்பதற்கான அறிகுறிகள் இன்னும் தென்படவில்லை. அதனால் நேற்று ட்ரம்பின் அறிவிப்புக்கு பிறகு உயர்ந்த தங்கம் விலை இன்று மீண்டும் சரிவை நோக்கி செல்ல ஆரம்பித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி இது பற்றி பேசியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், உலகம் முழுவதும் ஒரு அமைதியற்ற சூழல் உள்ளது. எல்லா நாடுகளும் ஒரு சிக்கலை சந்தித்து வருகின்றன. இது போன்ற ஒரு சூழலில்தான் தங்கத்தின் மீதான முதலீடும் சரிகிறது. சர்வதேச அளவில் அதன் விலையும் குறைந்து வருகிறது. இந்த விலை சரிவு ஓரிரு நாட்கள் தான் நீடிக்கும், சில நாட்கள் நீடிக்கலாம், அவ்வளவுதான். ரம்ஜான் பண்டிகை முடிந்த பிறகு ஈரான் அமெரிக்கா போர் முடிவுக்கு வரும் என்ற ஒரு நம்பிக்கை தற்போது கிளம்பி இருக்கிறது. ட்ரம்பும் அதற்கான பேச்சை எடுத்திருக்கிறார். பேச்சுவார்த்தைகள் முடிந்து சுமூக முடிவு எட்டப்பட்டு இயல்பு நிலை திரும்பினால் தங்கம் விலை மீண்டும் உயரும். ஏறக்குறைய ஒரு சவரன் 1 லட்சம் ரூபாய் என வரும் வரை அந்த சரிவுகளை எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் விரைவாக அந்த நிலை எட்டப்பட்டால் மீண்டும் தங்கம் விலை உயரத் தொடங்கும். விலை குறைவதால் அதிக அளவில் மக்கள் தங்கம் வாங்குகிறார்கள் என்றால் அது மகிழ்ச்சி அளிக்கிறது. தங்கத்தின் மீதான முதலீடு செய்தவர்களுக்கு இந்த விலை சரிவினால் இப்போது கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நீண்டகால முதலீடு அடிப்படையில் தான் தங்கத்தை தேர்வு செய்திருப்பார்கள். நீண்ட கால முதலீடாக பார்க்கப்பட்டால் நிச்சயமாக அது பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏனென்றால் போர் முடிந்து இயல்பு நிலை திரும்பிவிட்டால் தங்கம் விலை முன் இருந்ததை விட மிக அதிகமாக செல்லும். இதனால் அவர்களின் முதலீட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஆனால் இனி தங்கம் விலை நிற்காது, வேகமாக உயரத்தான் தொடங்கும்.
கச்சா எண்ணெய் மீது முதலீடு செய்து வந்தவர்கள் இனிமேல் தங்கத்தின் மீது முதலீடு செய்ய வாய்ப்புள்ளது. இதனால் தங்கம் விலை 2 லட்சத்தை கூட விரைவில் தொட வாய்ப்பு அதிகம். எனவே இப்போதே தங்க நகையை வாங்க நினைப்பவர்கள் வாங்கிக் கொள்ளலாம். இனி தங்கம் விலை தாறுமாறாக உயர வாய்ப்புள்ளது என கூறியிருக்கிறார். தங்கம் விலை தொடர்ந்து கடுமையாக சரிந்து வருவதால் நகையை அடகு வைத்தவர்கள் கலக்கத்தில் இருக்கிறார்கள். ஏனெனில் தங்கத்தை அடகு வைத்தவர்கள் எல்லோரும் கடந்த சில ஆண்டுகளாக மாற்றி வைத்து தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். வட்டி கட்ட முடியாத நிலையில் அப்படியே நகையை மாற்றி வைத்து என்றாவது ஒரு நாள் நகையை மீட்க முடியும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள். இப்போது தங்கம் விலை கடுமையாக சரிந்து வருவதால் நகையை திருப்பி வைக்கவே முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. தங்கம் விலை 1 லட்சத்திற்கு கீழ் போனால் நகையை அடகு வைத்தவர்கள் வட்டி கட்டியே மறு அடகு வைக்க முடியும். வட்டி கட்டாமல் அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டி திருப்பாமல் இருந்தால் நகை ஏலத்திற்கு வந்துவிடும். இதனை உணர்த்தும் வகையில் வடிவேலு படத்தை இணைத்து நெட்டிசன் ஒருவர் ஒரு மீம் போட்டிருக்கிறார். அதில் 1 லட்சத்துக்கு கீழே பவுன் விலை இறங்கும் என சந்தோஷப்படுறாங்க. இப்போதுதான் கோல்டு லோனை திருப்பி வச்சிருக்கேன், தயவு செய்து குறைஞ்சிடாத தங்கமே, மீண்டும் திருப்பி வைக்க முடியாது என்று ஒரு நெட்டிசன் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவு சமூக வலைதளங்களில் விவாதமாகவே மாறியிருக்கிறது. Subscribe to One India and never miss an update.